அதிமுகவா மாற்றப்படும் அப்படிங்கிற அவங்க கட்சி கூட்டத்தில் நேற்று பேசியிருக்காங்க. அதிமுக என்பது தமிழ்நாட்டிலே ஒன்றே ஒன்று, அது எடப்பாடியார் தலைமையிலே சிறப்பாக ஆணித்தரமாக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சொக்க தங்கமாக இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கை, புரட்சித் தலைவி அம்மா எப்படி தலைமையில் கொண்டு வாழ்நாள் முழுவதும் உழைத்தார்களோ அதே போல நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள், அம்மா தொண்டர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர் பட்டாளமும் எடப்பாடியாருக்கு பின்னாலே இருக்கிறது. மற்ற போலிகளுடைய வாசகங்களை எல்லாம் நாம் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடியார் தமிழக மக்கள் அனைவருடைய மனதிலும் குடியேறிவிட்டார், குடியேறி கொண்டிருக்கிறார். வெற்றி அவர் பக்கம். வெற்றி அலை எடப்பாடியார் தலைமையிலே வீச தொடங்கிவிட்டது. இதற்காக யாரோ என்னென்னவோ பேசுகிறார்களோ அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்கட்சியை விட தாவேக தலைவர் திமுக கடமையா விமர்சிட்டு இருக்காரு. எதிர்கட்சி செய்ய வேண்டிய பணிகளை அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து போயிட்டு திமுகவை எடுத்து எரிந்துவிட்டு பல்லாயிரம் அடி குழி தோண்டி புதைத்து விட்டு மீண்டும் ஆட்சி கட்டிலே அமர்வதற்காக கடந்த 4.5 ஆண்டு காலமாக எடப்பாடியார் சிறப்பாக அம்மா அவர்கள் இருந்தால் என்ன செய்வாரோ அதே போன்று சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மக்களும் எடப்பாடியார் தான் தங்களுக்கு ஏற்ற முதலமைச்சர், 4.5 ஆண்டு காலம் நல்லாட்சி கொடுத்தவர் எடப்பாடியார் என்கிற முடிவில் மக்களும் உறுதியாக இருக்கிறார்கள். 175 தொகுதியில இதுவரை தேர்தலே ஆரம்பிக்கவில்லை. தேர்தலுக்கு 120 நாட்கள் இருக்கிறது. 175 தொகுதிகளிலே பிரச்சாரத்தை முழுமையாக முடித்தவர் எடப்பாடியார். தமிழகத்திலே நடக்கிற நித்தமும் நடக்கிற கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், கட்ட பஞ்சாயத்துகள் இவற்றை எல்லாம் மக்கள் மன்றத்திலே தோலுரித்து காட்டிக் கொண்டிருப்பவர் அண்ணன் எடப்பாடியார் தான். அவருக்கு பின்னால் தான் அனைவரும் அணிவகுத்து நிற்கிறார்கள். மற்றவை எல்லாம் வெத்து வெட்டு வீண் அரசியல் ஜம்பாவன். இப்போ என்டிஏ கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் அவங்க வெளியேறியிருக்காங்க. அதை சமயம் பார்த்தீங்கன்னா இவர் அண்ணாமலை போய் அவங்களுக்கு சந்திச்சு பேசியிருக்காரு. அவரு இப்ப பிஜேபியினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர். இதை பத்தி எல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் தான் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். எங்களுடைய நோக்கம், எங்களுடைய குறி திமுகவை வீழ்த்த வேண்டும், எடப்பாடியாரை முதலமைச்சராக்க வேண்டும். மக்கள் தேர்தல் எப்போது வரும் இன்னும் 4 மாதம் பொறுக்க வேண்டுமா, உடனே வராதா என்று தவம் இருக்கிறார்கள். அப்படி தமிழகத்தில் ஒரு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு எதிர்ப்பாக பொதுச் செயலாளர் உரிமை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.